ஸோ நீ தான் மிசாட்டோ கொய்ச்சிரோவா அப்படின்னு சொல்லி கேட்டனே வந்து எழுந்து என்ன என்னை வந்து முட்டாளாக்க நினைக்காத நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு என்ன சொல்ல வர மிசாட்டோ இறந்து திருப்பியும் இப்போ பிறந்து வந்திருக்கானா நான் இந்த மாதிரி ஒரு பேய் சொல்கிறதுனா வந்து நம்ப போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய விண்டு மேஜிக் வந்து அகைன் ஃபோர்ஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறான். ஸோ நம்ம ஹீரோ வந்து ஜென்டலாக அதில் வந்து டாச் பண்ணுறான். தென் வந்து இவாக்கோ வந்து சாதாரண ஆளில் அவனுடைய எர்த் மேஜிக் எல்லாத்தையும் பயன்படுத்துகிறான். அது வந்து ஸ்ட்ராங்கான பஞ்சஸ்னால் வந்து கொடுக்குறான். நான் எப்படியே அந்த ஃபைட்டை வந்து டாமினேட் பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து நான் வந்து அந்த கோல்டன் சீக்கர்ஸ் கில்ட்டில் இருக்கும்போது நான் காம்பேட்டண்ட்டாக இருந்தேன். அதாவது இவங்க வந்து சும்மா தான் வருவாங்க, ஃபைட் எதுவுமே போட மாட்டாங்க. ஸோ மற்ற க்ரூமேட்ஸ் தான் இவங்களை காப்பாற்றுவாங்க. அதற்காக மற்ற பென்டகிராம் செயின்ஸ் எல்லாம் என்னை வச்சு ஃபன் பண்ணுவாங்க. பட்டு எப்படியா இருந்தாலும் நான் இன்றைக்கி வந்து வீக்காக இருக்க போகிறது கிடையாது அப்படின்னு இவாக்கா சொல்லிவிட்டு அவங்ககிட்ட இருக்கிறதுலே ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல்லான அட்டாக்கை பயன்படுத்துகிறான். சொல்கிறான், இந்த ஒரு சீக்ரெட் டெக்னிக்கை நான் டெவலப் பண்ணுறதுக்கு என்னுடைய லைஃப்பில் 20 இயர்ஸ் நான் இதுக்காக அர்ப்பணிச்சிருக்கேன்னு சொல்லிவிட்டு ஒன்றும் இல்லை, அவனுடைய விண்டையும் எர்த்தையும் ஒன்றா சேர்த்து டுவெல் மேஜிக் அப்படின்னு பயன்படுத்துவான். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஆக்சுவலாக இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சும்மா அந்த லூட் கலெக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வேலை தான் பார்த்துன்னு இருந்தார். இப்போ வந்து இவர் இது யூஸ் பண்ணுறது பெரிய விஷயம், ஓகேங்களா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இவாக்கோ அவனோட பவரை வந்து அனுப்பிச்சி வச்சுட்டு ஸோ இப்போ எப்படி நீ ஃபீல் பண்ணுற, இதுதான் என்னோட ஸ்ட்ராங்கஸ்டான மேஜிக் அப்படின்னு சொல்கிறான். ஸோ சேம் அதே புகை மூட்டமாக ஆகுது. இதை வந்து அவனால் கவுண்டர் பண்ண வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு லைட்டாக அப்படி சிரிக்கிறாரு. தென் அவர் சொல்கிறார், நான் பண்ணிட்டேன், நான் இதை வெறித்தனமாக பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நல்லா ஒரு ஜாலியாக ஒரு டான்ஸ் போட்டுனே சிரிக்கிறாரு. நான் வந்து மிசாட்டோ கொய்ச்சிரோவை தோக்கடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ என்ன நினச்ச, நான் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தனோ அதே போலவே இருப்பேன்னு நினச்சியா அப்படின்ட்டு அந்த கபால் டைலாக்னா போட்டு யூ இடியட் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா தான் டைம் ஆட்ரிபியூட் உனக்கு பாஸ்ட்டில் இருந்திருந்தாலுமே அதை வந்து ஸ்ட்ராங்கஸ்ட்டாக கன்சிடர் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இத்தனை வருஷத்தில் வந்து நானும் டெவலப் ஆகிருப்பேன். நீங்கள் யோசிச்சு பார்த்தியா, என்ன 20 வருஷம் டேம் 20 இயர்ஸாக நான் வந்து இதுக்காக தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து பாஸ்ட் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஸோ இவரோட ஃப்ளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. ஜஸ்ட் வந்து ஜுவல்ஸ் கலெக்ட் பண்ணுறது அந்த மாதிரி தான் இப்போ நான் காம்பேட்டன்ட்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. ஸோ இவங்களுடைய பென்டகிராமில் இருக்க எல்லோரும் தான் வந்து ஃபைட் பண்ணுவாங்க, இன்க்ளூடிங் நம்ம ஹீரோ மிசாட்டோவும் சேர்த்து தான். இவர் வந்து ஃபைட்னா பண்ண மாட்டார். ஸோ அதை நினச்சி பார்த்துட்டு நீ வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டேன், நீ வந்து என்னை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவாக்கோ நல்லா சிரிக்கிறாரு. பட் 20 வருஷம் ஆகிடுச்சி, என்னோடய லெவலும் வந்து ரைஸ் ஆகிடுச்சி. ஸோ நான் வந்து நேச்சுரலாகவே வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டேன் அப்படின்ட்டு இவாக்கோ வந்து சிரிச்சுட்டு பார்க்குறான். நான் வந்து ஃபைனலாக கொய்ச்சிரோவே வந்து தோக்கடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் அந்த பென்டகிராம் செயின்ஸ் வந்து என்னோட பெரியவங்க, என்னோட சக்திசாலி, அந்த மாதிரினா யாரையும் நான் காமிச்சிக்க விட மாட்டேன். இப்போ நானும் அந்த பென்டகிராம் செயின்ட்டில் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட்டாக மாறிட்டேன், நான் தான் அப்படின்னு சொல்கிறான். நீ முடிச்சிட்டியா அப்படின்ட்டு ஒரு வாய்ஸ் வருது. இவன் நீ நீ எப்படி அப்படின்னு பார்க்குறான். நம்ம ஹீரோ வந்து ஒரு சிங்கிள் ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் வெளில வரான். இவாக்காக்கோ ஒன்றும் புரியல, எப்படி இவ்வளோ அட்டாக்கு நான் கொடுத்தது பின்னாடி எப்படி நீ வந்து எதுவுமே ஆகாமல் இருக்க, நான் வந்து என்னோடய பவர்ஃபுல்லான மேஜிக் எல்லாம் உங்ககிட்ட பயன்படுத்தினே அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் நான் அவங்ககிட்ட எதிர்பார்த்தது தான் இவாக்கோ அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஹீரோ. இப்போ என்னுடைய ஆட்டத்தை காட்ட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஆராவை வந்து அனலைஸ் பண்ணுறான். ஸோ நான் வந்து என்னோடய கோவத்தை இதுக்கப்புறம் வந்து ஹோல்டு பேக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஸோ ஃபிஸ்ட்டை வந்து நல்லா முறுக்கிறான். தென் இவாக்கோ இவன் ஒரு மான்ஸ்டர் போல் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பீதி அடைகிறான். பட் நான் நினச்சா கூட என்னால் வந்து திரும்பி ஓட முடியாது, என்ன தான் நான் வந்து கடினமாக வந்து பயிற்சி பண்ணாலும் வந்து நான் இருக்கிற இடத்துல தானே இருக்கேன். தென் இவாக்கோ வந்து நீ வந்து இதுக்கப்புறம் என் கூட சண்டை போடணும் கூட நினைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அகெயின் அவனுடைய எர்த் ஆட்ரிபியூட் மேஜிக்கை தான் பயன்படுத்துகிறான். தென் நான் உன்னை பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ வந்து ஒன்றுமே ரியாக்ட் பண்ணல. நீ வந்து முன்னாடி இருந்ததை போல தான் இப்போயும் நல்லா சத்தமாக குலைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய வாட்டர் மேஜிக்கை வந்து ரிலீஸ் பண்ணுறான். ஸோ சாண்டு வாட்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த சாண்டெல்லாம் கரைஞ்சி போயிடுச்சு. நீ என்ன நினச்ச, இதெல்லாம் வச்சு என்னை தோக்கடிச்சிடலான்ட்டா அப்படின்ட்டு ஆசாய் கேட்குறான். உடனே இவாக்கோ ரொம்ப பயந்து வேணாம் வேணாம் என்கிட்ட வராத அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்து தள்ளி ஏறுன்னு சொல்லிட்டு அவனோட விண்டு மேஜிக்கை வந்து பயன்படுத்துகிறான். ஹீரோ வந்து ஜஸ்ட் அவனுடைய ஹேண்டை வந்து ஸ்விங் பண்ணுறது மூலியமாகவே ஒரு டொர்னாடோவே க்ரியேட் பண்ணுறான். ஸோ அந்த விண்டு எல்லாத்தையும் அதை நல்லிஃபை பண்ணிடுது. தென் வந்து அது ரிட்டர்ன் வந்து இவாக்காக்கே வந்து சென்றடையுது. தென் வந்து ஹீரோ அவனுடைய ஃபயர் மேஜிக்கை கேஷ் பண்ணுறான். தென் என்னை மன்னிச்சிடு கொய்ச்சிரோ அப்படின்ட்டு இவாக்கோ வந்து ஒரு ஆக்ஷனை போடுறான். நான் வந்து உங்கள்கிட்ட பெக் பண்ணுறேன், என்னை இந்த ஒரு முறை மன்னிச்சிரு அப்படின்னு கேட்குறான். ஐ எம் சாரி, உனக்கு 20 வருஷம் முன்னாடி என்ன நடந்துச்சோ அதுக்காக நான் வந்து உண்மையிலே மன்னிப்பு கேட்குறேன். ஸோ தயவுசெய்து என்னை மன்னிச்சிரு அப்படின்னு இவாக்கவும் கேட்குறான். உடனே நம்ம ஹீரோ வந்து
சைலண்ட்டாகவே தான் இருக்கான். உடனே நம்ம யுவாக்கோட மைண்ட் வாய்ஸை காட்டுறாங்க. கொய்ச்சிரோன்றவன் ஒரு நல்லவன் தான், ஆனால் ஒரு முட்டாளானவன். நான் இந்த மாதிரி நடித்தேன்னா அவன் எனக்கு கண்டிப்பாக வந்து மன்னிச்சு விட்டுருவான் அப்படின்னு யோசிக்கும் போது ஹீரோ வந்து வாய மூடு அப்படின்னு சொல்கிறான். உடனே யுவாக்கோ வந்து என்னாச்சு அப்படின்னு பார்க்குறான். உடனே ஹீரோ வந்து இதே போல் தானே என்னை வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸாக்டாக ட்ராப் பண்ணிங்க, நீ என்ன நினச்ச அதே இப்போயே நடக்கும்னு நினச்சியா அப்படின்ட்டு பார்க்குறான். உடனே வந்து ஹோல்டன் கொய்ச்சிரோ, நம்ம எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸாக தானே இருந்தோம் அப்படின்னு கேட்குறான். உடனே நம்ம ஹீரோ வந்து டேரராக காட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை பேசுகிறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது, உங்களால் தான் நான் இப்போ வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக ஒரு அரக்கனாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவனோட ஃபிஸ்ட்டில் ஃபயர் எடுத்து சும்மா பொங்கன்னு குத்துறான். தென் வந்து யுவாகாவுக்கு சரமாரியான தாக்குதல் விழுது, வாயிலேருந்து ரத்தம்லாம் தெரிக்குது. யுவாகாவும் இதுக்கப்புறம் வந்து இவன்கிட்ட வந்து நம்ம எந்த விதமான பிரச்சனையும் வச்சுக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறான். ஹீரோ வந்து ஒரு பவர்ஃபுல்லான பஞ்சை லான்ச் பண்ணுறான். ஸோ யுவாகாவும் வந்து நல்லா அடி வாங்கிட்டு நல்லா ஜம்முன்னு ஒரு மரத்துக்கீழே போய் செட்டில் ஆகுறாரு. தென் அசாயம் சொல்கிறான், நீ வந்து எனக்கு தேங்க் பண்ணணும், நான் வந்து உன்னை கொல்லாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறான். பட் நான் உன்கிட்ட சில விஷயங்கள் கேட்கணும், இப்போ நீ வந்து பேசுகிற நிலைமை நான் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனான்னு காமிச்சு நம்ம யுவாக்கு பிரின்சிபலாக காட்டுறாங்க. அப்படியே காஞ்சி கருவடாக வந்து ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துருக்காரு. பட் இவர் என்னென்னா ஃபுல்லாக வந்து ஐஸால் நிரம்பியிருக்காரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் நம்ம ஹீரோ வந்து உன்னால் நான் சொல்கிறத கேட்க முடியல அப்படியா அப்படின்ட்டு கேட்குறதோட இந்த எபிசோட் 10 வந்து முடிக்கிறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.